இது யூனிட் 3ல செகண்ட் வீடியோ. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் அ வாட்டர் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளானர் மிஷின் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் இன்றைக்கி வந்து சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல். சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல்னால் உங்களுக்கே எல்லோரும் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு ட்ராலி மூலிமா கீழே இருக்க ஒரு பொருளை வந்து ஒரு மேக்ஸிமம் நம்மளோட தேவையான ஒரு உயரத்துக்கு ஒரு ஹைட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறது. அந்த ஸ்கிப் ஹாய்ஸ்ட்டுங்கிறது நீங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேசஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு அந்த செங்கல் மண் இது எல்லாத்தையுமே வந்து கீழே இருக்கும். நம்ம மேலே மாடி கட்டுறதுக்கு, அது அதிகமான அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற ஃப்ளாட் கட்டுற அந்த ஹைட்டான பிளேசஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து யாரும் வந்து மேனுவலாக தூக்கிட்டு போகிறது கிடையாது. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சிப் ஹாய்ஸ்ட்டு. அது போக இன்னும் நம்ம வந்து என்னென்னா சில ட்ரக்கிங் இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஒரு ரோப் மாதிரி கட்டி இங்கேருந்து இன்னொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேசஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி சிப் ஹாய்ஸ்ட் மெத்தட் தான். ஸோ சிப் ஹாய்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா நமக்கு லோயர் பிளேசஸ் கீழே ஃப்ளோர் லெவல்லிருந்து ஒரு ஹையர் ஆல்டிடியூடு நமக்கு தேவையான உயரத்துக்கு மேனுவல் ஒரு இதாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஹைட்டான பிளேசஸ்க்கு தேவையான மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல். ஓகேவா? இதில் வந்து என்ன இருக்குன்னா ட்ராலி மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது ரெயில்ஸ், அதாவது தண்டவாளம் மாதிரி ஒரு இன்க்ளைன்டு பொசிஷனில் இருக்கும். அதில் வந்து என்னென்னா ட்ராலி மூலிமா, ட்ராலினா அதுதான், அதில் தான் நமக்கு தேவையான பொருளை வந்து நிரப்பி ஒரு தண்டவாளம் மாதிரி அந்த அமைப்பு இருக்கும். அதில் வந்து இன்க்ளைன்டு பொசிஷனில் இருக்கும், நமக்கு லோயர்லேருந்து ஹைட் பொசிஷனுக்கு இருக்கும். ஸோ அதில் ட்ராலி மூலிமா வந்து என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணி நமக்கு தேவையான ஹைட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ நமக்கு தேவையான ஹைட்டு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராலியை வந்து டில்ட்னா இது சாய்ச்சி அதை வந்து அதில் கொண்டு போன பொருளெல்லாம் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ரா பண்ணுற கண்டெய்னருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சிலோஸில் இது பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி ட்ராலியோட மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த பிளானர் மிஷின் கண்ட்ரோல், அந்த கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மூமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டக்ஷன் மோட்டாரோட ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனை தானே யூஸ் பண்ணோம். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து என்ன 2 கான்டாக்டர்ஸ் யூ அண்ட் டின்னு இருக்கும், அதாவது அப்பர் மூமெண்ட்டுக்கும் டவுன்வர்ட் மூமெண்ட்டுக்கும். நம்ம போனதில் பிளானர் மிஷினில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் இருக்கிறத தான் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணோம், ஃபார்வேர்டை வந்து லெஃப்ட் சைடுக்கும் ரிவர்ஸை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, இண்டக்ஷன் மோட்டரோட அந்த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிப் ஹாய்ஸ்ட், அந்த ட்ராலி வந்து மேலே போகணும் கீழே வரணும். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இண்டக்ஷன் மோட்டாரோட ஃபார்வர்ட் அண்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ட்ராலி எங்கே இதாகும்னா அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேவா? அதாவது ஃபார்வர்டு அப்படின்னா ட்ராலி வந்து என்ன ஆகும், நமக்கு அப்வர்டில் மூவ் ஆகும். இதே நமக்கு வந்து மோட்டார் வந்து நம்ம ரிவர்ஸில் ஆப்ரேட் பண்ணோன்னா ட்ராலி என்ன ஆகும்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் வரும். ஸோ இப்படி தான் நம்ம இண்டக்ஷன் மோட்டரோட ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த ட்ராலி அந்த ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல் என்ன பண்ண போகிறோம்னா அப்பர் அண்ட் டவுன்வர்டு மோஷனில் எடுத்துகிட்டு போய் நமக்கு தேவையான பொருளை வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இப்படி தான் வந்து அந்த ட்ராலி அந்த சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோலோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்வர்டு லிமிட் ஸ்விட்ச் நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். நம்ம நேற்று அதில் லெஃப்ட் லிமிட் ஸ்விட்ச் பார்த்தோம், ரைட் லிமிட் ஸ்விட்ச் பார்த்தோம். இதில் அதே மாதிரி தான் அப்பர்டு லிமிட் ஸ்விட்ச், டவுன் லிமிட் ஸ்விட்ச். இதில் இதுதான் ட்ராலி, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ட்ராலி தான் வந்து என்ன ஆகும்னா இதுதான் வந்து ரெயில். இந்த ரெயில் மாதிரி இதில் வந்து மூவ் ஆகும். இதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து அந்த ரெயிலில் வந்து ட்ராலி வந்து சப்போர்ட்டாக போகிறதுக்கு விலகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து என்னென்னா ரோப்பு. நீங்கள் அந்த கார் ரோப்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ரோப்பில் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே வந்து என்ன இருக்கும்னா மோட்டரோட புள்ளி இருக்கும், கீழே வந்து என்னது நமக்கு தேவையான இதை மேலே கொட்டுறதுக்கு இந்த கண்டெய்னர் சொன்னோம் இல்லையா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த ட்ராலி என்ன பண்ணிடும்னா டில்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னென்னா டில்டட் ட்ராலி. இந்த ட்ராலியை வந்து இப்படி டில்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரவுண்டு இந்த சக்கரை மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்னது வீல்.
இந்த வீல் வந்து இங்கே கீழே இருக்கிறது இங்கே வந்து என்ன இருக்குது மேலே வந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா இப்படி தலை கீழே டில்ட் பண்ணியிருக்காங்க. டில்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கொண்டு போன மெட்டீரியலை வந்து சிலோஸ் அந்த கண்டெய்னரில் வந்து கொட்டிட்டு திரும்ப என்ன பண்ணும், ட்ராலி வந்து திரும்ப கீழேயே வந்துடும். இது வந்து ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இந்த மூமெண்ட்டை எப்படி பண்ணுதுங்கிறத நம்ம வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நமக்கு என்னென்னா பவர் சர்க்கியூட் அண்ட் கண்ட்ரோல் சர்க்கியூட்னு 2 இருக்கும். இதுலேயும் பவர் சர்க்கியூட் என்னென்னா சேம் அஸ் அந்த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோட்டர் தான் வந்து இதுலேயும் பவர் சர்க்கியூட்டு. ஏன் சொல்கிறோம்னா, நம்ம இதுலேயும் என்ன பண்ணுறோம், ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ராலியோட மூமெண்ட்டை வந்து அப்வர்ட்லையும் டவுன்வர்ட்லையும் கொண்டு வரும். ஸோ அந்த நம்மளோட ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எனி 2 ஃபேஸஸை வந்து என்ன பண்ணியிருப்போம், இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்போம். இதுலேயும் சேம் எல்லோவை வந்து ப்ளூவை வந்து எல்லோவாகவும் மாற்றி இது சப்ளை சைடு, இது வந்து என்னதுன்னா மோட்டர். ஸோ மோட்டரில் வந்து எல்லோவை கொண்டு வந்து ப்ளூவில் கொடுத்துருக்கோம், ப்ளூவை எடுத்துகிட்டு வந்து எல்லோவில் கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இதில் நம்ம 2 கான்டாக்டர், ஃபார்வர்ட் கான்டாக்டர் அண்ட் ரிவர்ஸ் கான்டாக்டரை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறோம். இது ஒரு தனி டாப்பிக்காகவே நம்ம செகண்ட் யூனிட்டில் பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து என்னது, இதில் பவர் சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சர்க்கியூட். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ட்ராலியோட அப்வர்ட் அண்டு டவுன்வர்ட் டைரக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன தான் நமக்கு வந்து கான்டாக்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து என்னதுன்னா யூங்கிறது வந்து என்னதுன்னா அப்பர் கான்டாக்டர், அப்வர்டு டைரக்ஷனுக்கு தேவையான கான்டாக்டர். இது எனர்ஜைஸ் ஆனால் தான் நமக்கு வந்து ட்ராலி வந்து என்ன ஆகும், அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இங்கே இன்னொரு டைம் டிலே இருக்குது. இந்த டைம் டிலே எதுக்கு அப்படின்னா, நம்ம ட்ராலியை வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் வந்து கொட்டுறோம். அந்த கொட்டுறதுக்கு தேவையான ஒரு டைம் தேவைப்படுது இல்லையா, அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த மோட்டரை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா. ஸோ அந்த இந்த டைம் டிலேங்கிறது வந்து என்னென்னா அந்த மெட்டீரியலில் கொட்டுறதுக்கான டைம் டிலே. ஓகேவா. இது எவ்வளோ நம்ம டைம் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அது வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும், நமக்கு மோட்டர் வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். எப்போ இது எனர்ஜைஸ் ஆகி முடிச்சிருச்சோ அதுக்கடுத்து என்ன ஆயிரும்னா நமக்கு டவுன்வர்ட் கான்டாக்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. இந்த டவுன்வர்ட் கான்டாக்டருங்கிறது வந்து எதுக்கு, அந்த மேலே போன ட்ராலி வந்து திரும்ப டுவர்ட்ஸ் எண்ட் கீழே வர்றதுக்கு, ஃப்ளோருக்கு வர்றதுக்கு இந்த கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆனால் தான் ட்ராலி வந்து ட்ராவல் ஆகி கீழே வரும். இதுக்கு நடுவில் இந்த பிரேக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த பிரேக் எதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கப்போ ஏதாவது ஒரு இன்டரப்ஷன் ஆயிடுச்சு, டவுன்வர்டு மோஷனில் நமக்கு ட்ராலி வரும்போது ஏதாவது பவர் சர்க்கியூட், ஏதாவது ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம சடனாக ஏதாவது ஒரு இது நடந்துட்டு இருக்கப்போ நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்க வேண்டாம், இடையில நிறுத்தருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரேக் காயில் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரேக்கு. நமக்கு இந்த U3 D3ன்னு 2 கான்டாக்ட் இருக்குது இல்லையா, இந்த 2 கான்டாக்டும் நார்மலாக ஓப்பனில் தான் இருக்கும். நார்மலாக ஓப்பனில் இருக்கப்போ என்ன ஆகாது, இந்த பிரேக் வந்து எனர்ஜைஸ் ஆகாது, அது ஒர்க் ஆகவே ஆகாது. எப்போ நமக்கு இந்த ரெண்டும் வந்து எனர்ஜைஸ் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு என்னது, பிரேக் ஆயில் எனர்ஜைஸ் ஆகி இந்த ப்ராசஸ் வந்து சடனாக நின்றும். ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னா பிரேக் ஆயில், இந்த எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் நமக்கு பிரேக் ஆயில். நமக்கு நார்மல் கண்டிஷன்ஸில் வந்து இந்த பிரேக் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்மளோட ஒர்க்கிங்கை பார்ப்போம். நமக்கு இதில் என்னெல்லாம் இருக்குது, ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன். இந்த ஸ்டார்ட் டவுனுங்கிறது வந்து ஒரு தனி ப்ராசஸ், அது கடைசியாக சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயும் இந்த இது வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஸோ நமக்கு சப்ளை இது மூலிமா வந்து நார்மலி க்ளோஸ்டு ஸ்டாப் வழியாக வந்து இந்த ஸ்டார்ட் வழியாக வந்து நமக்கு D2 LSU1 இது எல்லாமே க்ளோஸ் ஆகி நமக்கு அப்பர் கான்டாக்டர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், நமக்கு எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அப்பர் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்த உடனே என்ன ஆகிட்டுரும், நம்மளோட அதோட கான்டாக்டர் U1 க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த U1ங்கிறது வந்து நமக்கு என்னதுன்னா சீலிங் கான்டாக்ட். சீலிங் கான்டாக்ட்னா நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டாலுமே நமக்கு வந்து எனக்கு சப்ளை இந்த ஸ்டாப் வழியாக வந்து இந்த U1 வழியாக வந்து நமக்கு D2 LSU1 வழியாக அப்பர் கான்டாக்டருக்கு வந்து சப்ளை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் வந்து என்னதுன்னா சீலிங் கான்டாக்ட். ஓகேவா. ஸோ அப்பர் கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு ட்ராலி வந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் நம்மளோட LSU2 இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், நமக்கு க்ளோஸ் ஆகி டைம் டிலே வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் ட்ராலி மேலே ரீச் ஆன உடனேயும் என்ன ஆயிரும்னா நம்மளோட அப்பர் லிமிட் ஸ்விட்ச் LSங்கிறது வந்து
யூஎல்ங்கிறது வந்து ஆக்சுவேட் ஆகி நமக்கு இது ரெண்டும் வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன் கொடுத்த உடனேயும் இது ரெண்டும் க்ளோஸ் ஆகி அப்பர் கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். அது எனர்ஜைஸ் ஆனோடனே U1 அதோட சீலிங் கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகி நமக்கு ட்ராலி மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது மேலே மூவ் ஆகி முடிச்ச உடனே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளோட அந்த ஸ்விட்ச் ஆக்சுவேட் ஆகி மேலே இருக்க லிமிட் ஸ்விட்ச், அப்பர் லிமிட் ஸ்விட்ச் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்விட்ச் வந்து என்ன ஆயிரும்னா, இதோ இதில் பார்த்தா தெரியும், அப்பர் லிமிட் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆயிரும்னா ஆக்சுவேட் ஆயிரும். இது ஆக்சுவேட் ஆன உடனேயும் நமக்கு வந்து என்ன ஆயிரும், இந்த இதில் நம்ம சொல்கிறோம் இல்லையா கான்டாக்டர்ஸ், யூ கான்டாக்டர் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஏன் டீஎனர்ஜைஸ் ஆகுதுன்னா, நமக்கு D2வும் LSU1ம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆனோடனையும் அப்பர் கான்டாக்டர் வந்து டீஎனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்னா, இது LSU2 இருக்கு இல்லையா, இது வந்து க்ளோஸ் ஆகி நம்மளோட டைம் டிலே வந்து எனர்ஜைஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் டிலே எனர்ஜைஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த ட்ராலியில் இருக்க கண்டெய்னரில் மெட்டீரியல் வந்து கண்டெய்னரில் டில்ட் ஆகி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அது கொட்டி முடிக்கிற டைம் தான் நம்ம வந்து இந்த டைம் டிலேயில் செட் பண்ணியிருப்போம். ஸோ எப்போ டைம் டிலேயில் வந்து அந்த டைம் வந்து ஓவர் ஆகுதோ, இது எப்போ எனர்ஜைஸ் ஆகி முடிக்குதோ, நமக்கு சடனாக என்ன ஆயிரும், நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா இந்த U2 LS எல்லாம் வந்து ஓப்பனாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இந்த டைம் டிலே கொடுத்த உடனே இந்த T1ங்கிறது வந்து என்னது, டைம் டிலே எனர்ஜைஸ் ஆகி முடிச்சோடனே T1 வந்து என்ன ஆயிரும்னா, நமக்கு T1 வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ T1 க்ளோஸ் ஆன உடனே நமக்கு U2 LS D1 ரெண்டும் வந்து க்ளோஸ் ஆகி நம்மளோட டவுன்வர்டு கான்டாக்டர் வந்து என்ன ஆயிரும்னா எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன்ஸ் இது எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்த உடனேயும் நமக்கு D1 இது வந்து என்னதுன்னா சீலிங் கான்டாக்ட் ஃபார் டவுன்வர்ட் மோஷன். டவுன்வர்டு மோஷனோட சீலிங் கான்டாக்ட் தான் D1. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இந்த சைடு சப்ளை வரலைனாலும் இது வந்து என்னது, நமக்கு சப்ளை வந்து இந்த மூலியமாக க்ளோஸ் ஆகி இங்கே நமக்கு டவுன்வர்ட் கான்டாக்டருக்கு சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ டவுன்வர்டு கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா ட்ராலி வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, கீழே டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டைம் டிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்பர் கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்த உடனேயும் ட்ராலி மேலே மூவ் ஆகும். அது ஒன்ஸ் மேலே ரீச் பண்ண உடனே அந்த அப்பர் லிமிட் ஸ்விட்ச் வந்து ஆக்சுவேட் ஆயிரும். ஆக்சுவேட் ஆன உடனே நம்மளோட இந்த D2வும் LSU1ம் வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆகுறனால அப்பர் கான்டாக்டருக்கு வந்து சப்ளை போகாது. ஸோ அப்பர் கான்டாக்டர் வந்து என்ன ஆயிரும், டீஎனர்ஜைஸ் ஆகிரும். அதே சமயத்தில் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், நமக்கு LSU2 இந்த ஸ்விட்ச் வந்து இந்த கான்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகி நம்மளோட டைம் டிலே எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அது எனர்ஜைஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த ட்ராலி வந்து கண்டெய்னரில் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமிங் இது எனர்ஜைஸ் ஆகி முடிச்ச உடனே இந்த கான்டாக்டர் T1ங்கிற கான்டாக்டர் வந்து என்ன ஆயிரும், நமக்கு க்ளோஸ் ஆகி, ஸோ இது மூலிமா சப்ளை வந்து நமக்கு U2க்கும் LSD1க்கும் போய் இது ரெண்டு என்னது க்ளோஸ் ஆகி நம்மளோட டவுன்வர்டு கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எனர்ஜைஸ் ஆன உடனேயும் அதோட சீலிங் கான்டாக்ட் D1 வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நமக்கு சப்ளை இங்கே ரிலீஸ் ஆனாலும் நமக்கு D1 மூலிமா டவுன்வர்ட் கான்டாக்டருக்கு வந்து சப்ளை வந்துட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ராலி வந்து டவுன்வர்ட் கீழே ஃப்ளோர் லெவலுக்கு ரீச் ஆன உடனே இந்த டவுன்வர்ட் லிமிட் ஸ்விட்ச் வந்து ஆக்சுவேட் ஆயிரும். ஸோ அது ஆக்சுவேட் ஆன உடனே நமக்கு U2வும் ஓப்பன் ஆயிரும், LSD1 இதுவும் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிரும், மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிப் ஹாய்ஸ்ட் ஒரு பொருளை வந்து தரையில இருந்து மேலே ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் தேவைப்படுது. அப்படி இப்போ நமக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் முடிஞ்சு ட்ராலி வந்து கீழே வந்த உடனேயும் என்ன ஆயிரும் அப்படின்னா, மோட்டர் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா நமக்கு எந்த சப்ளையுமே போகலை. ஸோ மோட்டர் வந்து என்ன ஆயிரும், தன்னால ஸ்டாப் ஆயிரும். ஸோ திரும்ப அடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ட்ராலியில் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து நிரப்பிட்டு திரும்ப ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் சேம் அகெயின் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம ப்ராசஸை வந்து பாதையிலேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா தன்னாலே இங்கே என்ன ஆயிரும்னா U3யும் D3யும் எனர்ஜைஸ் ஆகி க்ளோஸ் ஆகி பிரேக் காயிலை வந்து எனர்ஜைஸ் பண்ணிடும். இங்கே ஏதாவது ஒரு ஃபால்ட் சர்க்கியூட் வருதுனாலே, அதிகமான ஃபால்ட் கரண்ட் ஏதாவது ஒன்று ஓவர் வோல்டேஜ் ஏதாவது ஒன்று வருதுனாலே நமக்கு என்ன ஆயிருங்க, U3 அண்ட் D3 வந்து க்ளோஸ் ஆகி நம்மளோட பிரேக் காயில் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ பிரேக் காயில் எனர்ஜைஸ் ஆன உடனே என்ன ஆயிரும், அது தன்னால் மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து என்னதுன்னா பிரேக். இது என்ன பிரேக் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரேக். இதுக்கு நடுவில் இந்த ஸ்டார்ட் டவுன் புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இது எதுக்கு அப்படின்னா, நடுவில் ட்ராலி வந்துட்டு இருக்கப்பவே இது இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் ட்ராலி வந்துட்டு இருக்கு,
வந்துட்டு இருக்கும்போதே சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சர்க்கியூட்ல ஃபால்ட் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாக கீழே இறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டார்ட் டவுன் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அது மேனுவலாக கீழே இறங்கிரும். நமக்கு இந்த ப்ராசஸ்லாம் இந்த சப்ளைலாம் இங்கே வரலைனாலுமே வந்து என்ன ஆயிரும், நம்ம மேனுவலாக அந்த ட்ராலியை வந்து கீழே இறக்கிறதுக்கு இந்த ஸ்டார்ட் டவுன் புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும்னா ட்ராலி வந்து கீழே இறங்கிரும். ஸோ இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ப்ராசஸில் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளோட ஹோல் ப்ராசஸுமே வந்து என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அப்வர்ட் கான்டாக்டர் யூஸ் பண்ணும்போது ட்ராலி மேலே மூவ் ஆகும். மேலே மூவ் ஆனோடனே அப்வர்ட் லிமிட் ஸ்விட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து D2 இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுரும். இது ரெண்டும் ஓப்பன் ஆன உடனே இதுக்கு வந்து என்னது சப்ளை வராது. இதுக்கு சப்ளை வராமல் போன உடனே என்ன ஆயிரும், நமக்கு இந்த கான்டாக்டர்ஸ் டைம் டிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். டைம் டிலே ஃபுல்லாக எனர்ஜைஸ் ஆகி முடிச்சோடனே அதோட கான்டாக்ட் க்ளோஸ் ஆகி டவுன்வர்டு கான்டாக்டரை வந்து எனர்ஜைஸ் பண்ணும். ஓகேவா, அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷன் எனர்ஜைஸ் ஆனோடனே ட்ராலி கீழே வந்துடும். கீழே வந்தோடனே ப்ராசஸ் முடிஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் ஸ்டார்ட் புஷ் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அகெயின் நியூவாகவே ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் என்னது பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் எ வாட்டர் பம்ப். அதாவது வாட்டர் பம்ப் ஒரு பம்ப் மூலயமா நம்ம கீழே ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து தண்ணி இருக்கும், அதிலிருந்து இன்னொரு டேங்க் ஒரு ப்ரெஷர் டேங்க்குக்கு மேலே ஏற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பம்பை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த டாபிக். ஓகேவா, இதில் நம்ம வந்து என்னென்னா அந்த பம்பை மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்க்கியூட்டில் ஏதாவது ஒரு இன்டரப்ஷன்ஸ் இருக்கும், அந்த சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பம்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பம்ப் எது வரைக்கும் ஆனாக இருக்கும்னா அந்த ப்ரெஷர் டேங்க்கில் நம்ம என்ன லிமிட்டை செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லிமிட்டை வந்து ஃபில் ஆகிற வரைக்குமே வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், பம்பு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் 2 லிமிட் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோட் ஸ்விட்சுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டர் லெவலில் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பர்டிகுலராக அதோட பர்பஸே ஃப்ளோட் ஸ்விட்சோட பர்பஸே வந்து டேங்க்கில் வாட்டர் லெவலில் மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதில் ஃப்ளோட் ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் யூஸ் 3 ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. FS1 அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா நம்மளோட ப்ரெஷர் டேங்க்ல தானே நம்ம வந்து வாட்டர் நிரப்புறோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் டேங்க்ல நமக்கு இவ்வளோதான் லிமிட்டு, இதை தாண்டி போதும் அப்பர் லிமிட் இவ்வளோதான் தண்ணி நிரம்பணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டை வந்து மெஷர் பண்ணுறது FS1 ஸ்விட்ச். இது எப்போ வந்து ஆக்சுவேட் ஆகுதோ FS1 வந்து ஆக்சுவேட் ஆன உடனே என்ன ஆயிரும்னா தண்ணி நிரம்புறதை வந்து ஸ்டாப் பண்ணிடும், அதாவது பம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடும். இட் வில் ஸ்டாப் த பம்ப். ஓகேவா, நெக்ஸ்ட் FS2 எதுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன இருக்குன்னா லோயர் வாட்டர் லெவலில் கீழே வச்சிருப்பாங்க. எப்போ வந்து ப்ரெஷர் டேங்க்ல வந்து தண்ணி குறைஞ்சு நம்மளோட லோயஸ்ட் லெவல் அது ரீச் பண்ணுதோ அப்போ அதை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணிடும், நமக்கு பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஸ்டார்ட் த பம்ப் டு ரைஸ் த வாட்டர் லெவல் அப் டு த அப்பர் லிமிட். ஸோ FS1 எதுக்கு அப்படின்னா அப்பர் லிமிட்டை வந்து சென்ஸ் பண்ணி அது ஆக்சுவேட் ஆன உடனே பம்பை வந்து என்ன பண்ணிடும், அதை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, FS2ங்கிறது வந்து எதுக்குன்னா லோயர் லெவலை வந்து சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு தண்ணி பத்தலை அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி என்ன பண்ணிடும், நமக்கு பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணும் டு ரைஸ் த வாட்டர் லெவல் ரைஸ் பண்ணுறதுக்கு FS2 வந்து பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இதில் இன்னொரு ஸ்விட்ச் இருக்குது FS3ங்கிறது. அது எதுக்காக அப்படின்னா இந்த FS3 இங்கே பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும் FS1 இது பார்த்தீங்களா அப்பர் லிமிட்டில் இருக்குது, ஒரு ப்ரெஷர் டேங்கோட மேலே ஹையரில் இருக்குது. இப்போ வாட்டர் வந்து இது வரைக்கும் நமக்கு நிரம்பினா போதும். ஸோ இந்த தண்ணி இது வரைக்கும் தண்ணி ரீச் ஆன உடனே என்ன ஆயிரும், இந்த FS1 வந்து ஆக்சுவேட் ஆகி இந்த பம்ப் இருக்கு இல்லையா இதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, இந்த FS2 இருக்கு இல்லையா இது வந்து லோயர் லிமிட்டில் வச்சுருக்கோம் ப்ரெஷர் டேங்க்கில். இப்போ தண்ணி வந்து இதுக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடும், FS2 சென்ஸ் பண்ணி பம்பை வந்து என்ன பண்ணிடும், ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அப்போ அது ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆயிரும், இங்கிருந்து தண்ணி வந்து இங்கே போய் நிரம்ப ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த FS3ங்கிறது இருக்கு இல்லையா இது எதுக்குன்னா ஸ்டோரேஜ் டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு இங்கே ப்ரெஷர் டேங்க்கில் தண்ணி வேணும், இங்கே நமக்கு தண்ணி இல்லாமல் பம்பை ரன் பண்ணோன்னா பம்பு வந்து என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஏன்னா இங்கே தண்ணி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ இங்கே FS3ன்னு இருக்கு இல்லையா இவ்வளோ லெவலில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகிட்டு இருக்கும், ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து தண்ணியை வந்து பம்புக்கு வந்து இந்த ஸ்விட்ச் வந்து அலோவ் பண்ணும். இதுக்கு கீழே தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடும், FS3ங்கிற ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகி பம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, ஸோ FS1 FS3 ரெண்டுமே வந்து என்னென்னா பம்பை வந்து ஸ்டாப் பண்ணுது.
FS1 என்ன பண்ணுது, ப்ரெஷர் டேங்க்ல தண்ணி அதுக்கு மேலே வந்துருச்சுன்னா பம்ப் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுது. FS3 என்ன பண்ணுது, இதுக்கு கீழே ஸ்டோரேஜ் டேங்க்ல தண்ணி இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு மேலே தண்ணி வந்து என்னது அங்கே அனுப்ப முடியாதுன்னு இது பண்ணி பம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. FS2 எதுக்கு, ப்ரெஷர் டேங்க்ல தண்ணி இதுக்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லி பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுது. ஓகேவா? ஸோ இது மொத்தம் 3 ஃப்ளோட் ஸ்விட்சஸ் இருக்குது. 3மே வந்து என்னது தண்ணியை சென்ஸ் பண்ணி பம்பை வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறது. ஓகே, இதில் வந்து இன்னொரு ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, PS1ங்கிறது வந்து ப்ரெஷர் ஸ்விட்ச். அது எதுக்காக அப்படின்னா, ப்ரெஷர் ஸ்விட்ச் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தோம். ப்ரெஷர் ஸ்விட்ச் எதுக்காக, நம்ம டு மெஷர் த ஏரோட இதை வந்து அலோவ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து என்னது ப்ரெஷர் ஸ்விட்சோட வேலை. ஸோ இங்கே வந்து சொலினாய்டு வால்வ் இருக்கு இல்லையா, நமக்கு இங்கே ப்ரெஷர் டேங்க்ல தண்ணி நிரம்பினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான ஏரை அலோவ் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த ஸ்விட்ச் தான். ஸோ இந்த சொலினாய்டு வால்வ் எப்போ வந்து இந்த தண்ணி இதுக்கப்புறம் இதில் வரைக்கும் நிறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு PS1 வந்து இந்த சொலினாய்டு வால்வை ஓப்பன் பண்ணி ஏர் சப்ளையை வந்து என்ன பண்ணிடும், அலோவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணிடும் PS1, நமக்கு இதோட நமக்கு ஏரோட லெவல் போதும் அப்படின்னா இந்த PS1 என்ன பண்ணிடும், க்ளோஸ் ஆகி PS1 வந்து ஓப்பன் ஆகி, அதாவது இந்த ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகி இந்த சொலினாய்டு வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு இங்கே இது வரைக்கும் அப்பர் லிமிட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தண்ணி நிரம்பினதுக்கு அப்புறமா தான் இந்த PS1 இருக்கு இல்லையா, இது வந்து சொலினாய்டு வால்வை ஓப்பன் பண்ணி ஏரை வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்போ நமக்கு தேவையான ஏர் வந்து இதில் நிரம்பி முடிச்சிருச்சோ அப்போ இந்த PS1 ஆக்டிவேட்டிங் மீன்ஸ் என்னன்னா, இது ஓப்பன் ஆகி இந்த சொலினாய்டு வால்வ் இருக்கு இல்லையா, வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சொலினாய்டு வால்வுக்கு வந்து என்னென்னா சப்ளை போகாது. ஸோ அது சப்ளை போகலைன்னா ஏரை வந்து சொலினாய்டு வால்வு வந்து என்னது அலோவ் பண்ணாது, க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாட்டர் பம்ப், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பம்ப். ஓகேவா? நமக்கு மொத்தம் 4 ஸ்விட்ச் இருக்குது. அதில் 3 வந்து ஃப்ளோட் ஸ்விட்ச், தண்ணியோட லெவலை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து ப்ரெஷர் ஸ்விட்ச், அது எதுக்குன்னா நமக்கு தேவையான ஏரை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு. ப்ரெஷர் ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆனால் தான் ஏர் வந்து சொலினாய்டு வால்வு வழியாக உள்ளே வரும். எப்போ ப்ரெஷர் ஸ்விட்ச் வந்து ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து என்ன, சொலினாய்டு வால்வு க்ளோஸ் ஆகி நமக்கு ஏரோட சப்ளை வந்து கட் ஆயிடும். ஓகேவா? இது வந்து ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இதில் நம்ம மேனுவல் மோடுன்னு சொன்னோம் இல்லையா, எதுக்காக மேனுவல் மோட் அப்படின்னா, இப்போ ஏதாவது சர்க்கியூட்டில் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனில் ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாக என்ன பண்ணணும், பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி மேனுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து மோட்டரை வந்து பம்பை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக் மோட் அப்படின்னா என்னதுன்னா, நம்மளோட இதில் வந்து செலக்டர் ஸ்விட்சுங்கிறது இதில் இருக்குது. நம்மளோட மேனுவல் மோடுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்து இதில் என்னெல்லாம் ஸ்விட்சஸை பார்த்தோமோ அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம ஃப்ளோட் ஸ்விட்சோட அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தோம், அது வந்து வாட்டர் லெவலை மெஷர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் ஸ்விட்ச் எதுக்கு, ஏரை வந்து அலோவ் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொன்று இது எதை பார்க்குறோம் அப்படின்னா செலக்டர் ஸ்விட்ச். ஸோ இதில் நமக்கு வந்து 2 மோடு தேவைப்படுது இல்லையா, நமக்கு மேனுவல் மோடும் தேவைப்படும், ஆட்டோமேட்டிக் மோடும் தேவைப்படும். எப்போ நம்ம வந்து மேனுவல் மோடு, அப்போது செலக்டர் ஸ்விட்சை வந்து என்ன பண்ணுவோம், மேனுவல் பொசிஷனில் வந்து கொடுத்த உடனேயும் இது மேனுவல் மோடில் ஆக்ட் ஆகும். இதே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் மோடுனா என்ன பண்ண போகிறோம், செலக்டர் ஸ்விட்சை வந்து ஆட்டோ மோடில் போடுவோம். அப்போ போடும்போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது இது சர்க்கியூட்டில் பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு இதுதான் வந்து இதோட கண்ட்ரோல் சர்க்கியூட். ஸோ கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் பாருங்கள், நமக்கு மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும்னா இந்த லிங்க் தான் நமக்கு ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ மொத்தம் இதில் வந்து லைன் கனெக்ஷன்ஸ் எதெல்லாம் இருக்குது, 1 2 3, அதுக்கப்புறம் 4 5 6 7 8, இது எல்லாமே வந்து என்னென்னா லைன் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? வேறு என்னெல்லாம் இருக்குது, நமக்கு ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது. அப்புறம் 3 ஸ்விட்சு சொன்னோம் இல்லையா, அந்த 3 ஸ்விட்சு. நெக்ஸ்ட்டு M1 M2ங்கிறது வந்து என்னதுன்னா, இது இந்த மோட்டர் எம்ங்கிற இதோட கான்டாக்டர் இருக்கு இல்லையா, மோட்டரோட சீலிங் கான்டாக்ட் M1, இது வந்து M2. இந்த M1 வந்து என்னதுன்னா மேனுவல் மோடோட சீலிங் கான்டாக்ட், இந்த M2 வந்து என்னென்னா ஆட்டோ மோடோட சீலிங் கான்டாக்ட். நம்ம இன்னொன்று சொலினாய்டு வால்வு சொன்னோம் இல்லையா, அதாவது ஏரை அலோவ் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த வால்வு, இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆனாதான். இது எப்போ எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஏரை அலோவ் பண்ணும். இது எப்போ டீஎனர்ஜைஸ் ஆகுதோ ஏரை வந்து என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு யூஸிங்காக இருக்கிறது வந்து ப்ரெஷர் ஸ்விட்ச். இது க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே வந்து ஏர் சப்ளை ஆகும். இது ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு
சப்ளை வராது. ஓகேவா? இப்போ நமக்கு மேனுவல் ஆப்ரேஷன், இப்போ நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லைன் சப்ளை வந்து இந்த லைன் 1 வழியாக வந்து நமக்கு என்ன ஆகும், ஸ்டார்ட் இது க்ளோஸ் ஆகி இந்த எம்ங்கிற மோட்டர் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகி இந்த சீலிங் கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இது எதுக்காக சீலிங் கான்டாக்ட் நமக்கு இது ரிலீஸ் பண்ணாலும் சப்ளை வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், இது மூலியமாக இப்படி வந்து எம்ங்கிற கான்டாக்ட் இருக்கு எனர்ஜைஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மேனுவல் மோடு மூலியமாக என்ன ஆகிட்டு இருக்கும், மோட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ மோட்டர் ரன் ஆக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், நமக்கு தண்ணி வந்து நிரம்பிட்டே இருக்கும். நம்ம எப்போ இதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆள் மேனுவலாக அந்த ப்ரெஷர் டேங்கோட லெவலில் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது எப்போ நிரம்புதோ அப்போ வந்து இந்த ஸ்டாப் புஷ் பட்டன், ஸ்டாப் வந்து நார்மலி க்ளோஸ்டாக இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆகும்போது நமக்கு சப்ளை வந்து இந்த மோட்டருக்கு வந்து கட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து தண்ணி நிரம்புறது பம்ப் வந்து என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மேனுவல் மோடில் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்டார்ட் புஷ் பட்டன் யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அது நிறைஞ்சிருச்சா நிறையலையாங்கிறது ஒரு ஆள் அங்கேயே நின்று கவனிச்சுட்டு நம்ம இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பம்போட மோட்டரை வந்து என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து மேனுவல் ஆப்ரேஷன். இப்போ நம்ம வந்து செலக்டர் சுவிட்சை யூஸ் பண்ணி ஆட்டோ மோடுக்கு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட லைன் கனெக்ஷன் வந்து என்ன ஆயிரும், 4 வழியாக இந்த 6 வந்து எனர்ஜைஸ் ஆயிரும். இந்த லைன் 6 வந்து எனர்ஜைஸ் ஆகும். எது மூலியமாக வந்துன்னா இப்படி ஆட்டோ மூலியமாக வந்து FS1 நார்மலி க்ளோஸ்டு, FS3 நார்மலி க்ளோஸ்டு. இது ரெண்டும் நார்மலி க்ளோஸ்டாக இருக்கும்போது நமக்கு லைன் 6 வழியாக கனெக்ஷன் சப்ளை வந்து இந்த FS2 என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி தியரியிலே பார்த்தோம் இல்லையா, FS2 எப்போ வந்து FS2 ஆக்சுவேட் ஆகுதோ அப்போ தான் வந்து என்ன ஆகும், மோட்டர் வந்து பம்ப் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அதுதானே பார்த்தோம், FS2 தான் மெஷர் பண்ணி கொடுக்கும். தண்ணி லெவல் குறையா இருக்குன்னா அது ஆக்சுவேட் ஆனால் தான் வந்து பம்பு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒன்ஸ் இது க்ளோஸ் ஆனோடனே தான் நமக்கு என்ன ஆயிரும், இந்த சப்ளை வந்து மோட்டருக்கு போய் பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகும். பம்ப் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆயிரும், இந்த M2ங்கிற சீலிங் கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து தொடர்ந்து சப்ளை கொடுத்துட்டே இருக்கும். இது எப்போ வந்து தண்ணி நிறைஞ்சு இந்த FS1 வந்து என்ன ஆயிரும், ஆக்சுவேட் ஆகும். இது ஆக்சுவேட் ஆகுறது மீன்ஸ் என்னதுன்னா ஓப்பன் ஆகும். FS2 ஆக்சுவேட் ஆகுறதுன்னா FS2 வந்து என்னது, க்ளோஸ் ஆகி மோட்டருக்கு வந்து சப்ளை கொடுத்து பம்பை வந்து ரன் பண்ண வைக்கும். எப்போ தண்ணி நிரம்பி முடியுதோ அப்போ வந்து FS1 வந்து என்ன ஆயிரும், நமக்கு ஆக்சுவேட் ஆகுது மீன்ஸ் இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சுனாலே சப்ளை இங்கே வராது. லைன் 6க்கு வந்து என்னது, சப்ளை கட் ஆயிரும். ஸோ சப்ளை கட் ஆன உடனேயுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், FS2 ஓப்பன் ஆகி இங்கே வந்து என்னது ஆயிரும், மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடும், பம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கப்போ நமக்கு ஏர் வந்து நிரப்புறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு நம்ம சொன்னோம் இல்லையா FS1 அந்த தண்ணி லெவல் வந்து அவ்வளோ லெவலுக்கு வந்தோடனே தான் இந்த FS1 வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆகி ப்ரெஷர் ஸ்விட்ச் வந்து இது நார்மலி க்ளோஸ்டாக இருக்கும் போது இங்கே சொலினாய்டு காயிலுக்கு வந்து சப்ளை போகும். ஓகேவா? அதாவது வாட்டர் லெவல் சொன்னோம் இல்லையா, வாட்டர் லெவல் ஹையர் லெவலில் இருந்தால் மட்டும்தான் ஏரை வந்து நிரப்புறதுக்கு இந்த FS1 வந்து அலோ பண்ணும். ஸோ FS1 க்ளோஸ் ஆனோடனே தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் ஸ்விட்ச் நார்மலி க்ளோஸ்டு, சப்ளை வந்து சொலினாய்டு காயிலுக்கு போய் நமக்கு வால்வு வந்து ஓப்பன் ஆகி ஏரை வந்து சப்ளை கொடுக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இது FS1 வந்து எதுக்கு க்ளோஸ் ஆகுது, நமக்கு தண்ணி அந்த லெவலுக்கு இருந்தால் தான் அது க்ளோஸ் ஆகி சப்ளை போகும். ஒன்ஸ் தண்ணி அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும், FS1 ஓப்பன் ஆகிரும். ஸோ FS1 ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து சொன்னார்களுக்கு சப்ளை போகாது. அப்போ ஏரை வந்து நிரப்ப முடியாது. ஒன்ஸ் ஏரை நிரப்பி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிரும், நமக்கு ப்ரெஷர் காயில் வந்து நமக்கு ஏர் போதும் அப்படின்னா இது ஓப்பன் ஆகி அப்பயும் சொலினாய்டு காயிலை வந்து என்னது க்ளோஸ் பண்ணி ஏரோட சப்ளையை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, FS1 வந்து க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு என்னது ஏர் வந்து தேவைங்கிறது FS1 க்ளோஸ் ஆகி தான் நமக்கு இன்டிமேட் பண்ணும் ப்ரெஷர் காயிலுக்கு. ஸோ ப்ரெஷர் காயில் வந்து என்ன பண்ணும், சொலினாய்டு காயிலுக்கு வந்து அலோ பண்ணி ஏரை வந்து அலோ பண்ணும், உள்ள சப்ளை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ தண்ணி லெவல் அந்த அளவுக்கு இல்லைன்னா என்ன ஆயிரும், FS1 வந்து ஓப்பன் ஆகிரும். அப்பயும் சொலினாய்டு காயிலுக்கு வந்து என்னது சப்ளை போகாது. அப்போ ஏரோட சப்ளை வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த PS1ஓட வேலை என்னது, நமக்கு ஏரோட சப்ளை வந்து போதும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிரும், PS1 வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சொலினாய்டு காயிலுக்கு சப்ளை போகாது. அப்போ ஏரோட சப்ளை வந்து கட் ஆயிரும். ஸோ மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும், ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணி நிரம்புற வரைக்கும் இந்த மோட்டர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி நிரம்பினதுக்கு அப்புறமா மேனுவலாக தான் ஒரு ஆள் போய் என்ன பண்ணணும், ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணும். இதே ஆட்டோ மோடில் போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு
FS2 எப்போ வந்து தண்ணி குறைய இருக்குன்னு FS2 க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆயிரும், நமக்கு மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தண்ணி நிரம்பி முடிச்சிருச்சுன்னா அந்த FS1 சென்ஸ் பண்ணி என்ன பண்ணிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ சப்ளை இங்கே வந்து FS2க்கு வராது. ஸோ இங்கே மோட்டரும் எனர்ஜைஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ FS2 வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுது, FS1 வந்து என்னது பம்போட மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஓகேவா? இந்த FS3 எப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இங்கே நமக்கு ஸ்டோரேஜ் டேங்க்ல தண்ணி இல்லை, ப்ரெஷர் டேங்க்கு அனுப்புகிற அளவுக்கு தண்ணி இல்லைன்னா இந்த FS3 வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆனாலும் மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ FS1 ஓப்பன் ஆனாலும் FS3 ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த ப்ரெஷர் ஸ்விட்ச் PS வந்து என்னது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏர் சப்ளை கிடைக்கும். அது ஓப்பன் ஆச்சுன்னா ஏர் சப்ளை கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த 2 டாபிக், சிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் அ வாட்டர் பம்ப். தேங்க்யூ.